மெய்யான மெய் தேவனும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரும் ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆகிய பிதாவாகிய தேவனுக்கும் மண்ணான மனிதர்களுக்காக மகிமையின் ராஜ்யத்திலிருந்து பூமிக்கு வந்து மரணத்தை ருசி பார்த்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்த மன்னாதி மன்னாகி இயேசு கிறிஸ்துவுக்கும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவரும் பரிசுத்த பாதை நடத்துகிறவரும் பட்டிமன்ற பேச்சாளர்களை கருவியுமாய் பயன்படுத்த போகிறவரும் ஆகிய பரிசுத்த ஆவியானவருக்கும் முதலாவது நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். ஒரு படிக்கிற பையனுக்கு தேவை மைப்பெண், அதே போல எல்லா சபைக்கும் தேவை ஒரு மெய்ப்பெண். அப்படி இந்த சாக மெய் சபைக்கு கர்த்தர் கொடுத்த மேய்ப்பராகிய ரெவரண்ட் ஒய் ஐசக் அலர்ட் பாஸ்டர் அவர்களுக்காகவும் அவர் குடும்பத்திற்காகவும் இந்த பட்டிமன்றத்திற்கு அனுமதி கொடுத்ததற்காகவும் ஆங்கிலத்திற்கு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேர்தல்ல எப்போ தேர்தல் சூடு பிடிக்கும் அப்படின்னா வேட்பாளர்கள் அதிகமா இருக்கும் போதுதான். தேர்தலுக்கு முக்கியம் வேட்பாளர், அதே போல பட்டிமன்றத்துக்கு முக்கியம் யார் அப்படின்னா பட்டிமன்ற பேச்சாளர். அப்படி இந்த மேடை அலங்கரிக்கிற பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை வேட்பாளர்கள் இருந்தாலும் வாக்காளர்கள் வாக்களிக்கிறேன்னா டெபாசிட்டை இழந்துருவாங்க. அப்படி உங்களுடைய மிகுந்த ஆர்வமான அந்த கண் பார்வையினாலும் முகங்களின் மகிழ்ச்சியினாலும் நீங்க தட்டுகிற கர ஓசைகளினாலும் இவர்களுக்கு வாக்களிக்கிற உங்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனால் பட்டிமன்றத்துடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, எழுப்புதல் பணி செய்ய வேண்டியது யார், ஊழியர்களா அல்லது விசுவாசிகளா? சபைக்கு எழுப்புதல் வேணும், இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய எழுப்புதல் வேணும், தேசம் மறுரூபம் அடையணும், அதை நம்ம வாஞ்சிக்கிறோம், அதற்காக ஜெபிக்கிறோம். வேலை செய்யாத ஒருவன் சம்பளத்தை எதிர்பார்க்க முடியாது, விதைக்காத ஒருவன் அறுப்பை எதிர்பார்க்க முடியாது. அதே போல எழுப்புதல் வரணும் அப்படின்னா எழுப்புதல் பணி செய்யக்கூடிய ஒரு கூட்டம் எழுதணும். இப்ப நம்முடைய கேள்வி அதுதான், எழுப்புதல் வரணும், எதிர்பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம். அந்த எழுப்புதலுக்கு யார் போய் பணி செய்யறது? அதாவது சுவிசேஷ பணி யார் செய்யறது? ஊழியர்கள் தாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க. அதே போல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இல்ல விசுவாசிகள் செய்யணும் அப்படிங்கறத சொல்றாங்க. பட்டிமன்றத்துக்கு உள்ளாக போய் இறுதி தீர்ப்புல இந்த சுவிசேஷ பணிக்கு யார் ஊழியம் செய்யணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு நம்ம ஊர்ல இருக்கிற பேச்சாளர்கள் எல்லாம் கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால நம்ம இவ்வளவு வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிருக்கிறோம். இவங்களை பாத்தீங்க அப்படின்னா இவங்க சாட்டையடி பேச்சாளர், ஒரு வார்த்தை அப்படி அடிக்கிற மாதிரி இருக்கும். சிக்காகோல இருந்து நமக்காக பைக்லயே வந்திருக்காங்க. சிக்காகோ சாகசோலை வரவேற்கிறோம். அதே மாதிரி அவங்களுக்கு துணையா பட்டிமன்ற புரட்சியாளர், அவர் பேச எதிர்த்து நின்னாலே ஒரு புரட்சி வந்துடும். சிலோன்ல இருந்து நமக்காக கப்பல்ல வந்திருக்கிறாங்க. சிலோன் ராஜா அவர்களையும் வரவேற்கிறோம். இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எழுப்புதல் பணி ஊழியர்கள் தான் செய்யணும் அப்படிங்கறத ஆணித்தரமா பேச வந்திருக்கிறாங்க. இவருக்கு எதிரடி பார்த்தீங்க அப்படின்னா எலனஸ் அப்படின்னா லண்டன், நியூயார்க், சவுதி அரேபியா இந்த பகுதியெல்லாம் கலக்கின வெடிகுண்டு பேச்சாளர் விக்னேஸ்வர் மத்தியில வந்திருக்கிறாங்க. அப்ப பிஸியான நேரத்துல அந்த தேசத்துல விட்டுட்டு நமக்காக தேடி வந்திருக்கிறாங்க. அவங்களையும் நாங்க பட்டிமன்ற சார்பா வரவேற்கிறோம். அதே போல நம்ம மத்தியில் அவர்களுக்கு துணையாக சிங்கப்பூர்ல இருந்து சரவடி பேச்சாளர் சதீஷ் ராஜா அவர்களும் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. சந்தோஷம். இவங்க சொல்றாங்க ஊழியக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி, இவங்க சொல்றாங்க விசுவாசிகள் தான் அப்படின்னு சொல்லி. அதனால அந்த பட்டிமன்ற முடிவுல பார்க்கலாம். வாங்க அவங்க எப்படி பேசி எப்படி கலக்குறாங்கன்னு பார்ப்போம். முதலாவதாக ஊழியக்காரர்கள் தான் ஊழியம் செய்யணும் அப்படிங்கறத பேசும்படிக்கு சாட்டையடி பேச்சாளர் சிகாகோ சுக்லஸ் அவர்கள் பேசும்படி அழைக்கிறேன். முதலாவதாக சர்வவல்லமைக்கும் ஊழியர் பணியில் ஏரோடியில் கலக்கிக் கொண்டிருக்கும் போதரையா அவர்களுக்கும் எங்கள் தரப்பு வாதமே சரியென கூற காத்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் நன்றி. எனது கட்சியை சார்ந்த சபை விசுவாச மக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலே ஐசுச்சாரு ஐயா, எழுப்புதல் பணி சிறந்த செய்யறதுக்கு ஊழியக்காரங்க ஐயா முழு பொறுப்பும்.
நம்ம விசுவாச மக்கள் எப்படி முழுமையா ஊழியம் செய்ய முடியும் நீங்க சொல்லுங்க. அவங்க கஷ்டம் இப்பவே பாருங்க, எல்லா முகத்தையும் பாருங்க, 6 நாள் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டில் சோறு போடுவா, குழம்பு வைக்கவா, அவளை எல்லா பேருக்கும் துணி துவச்சி போடுவா, பாத்திரம் கழுவி போடுவா, எவ்வளோ வேலை இருக்கு. ஆண்களை பாருங்க, காலையில் செஞ்சா கொஞ்ச நேரம் ஜெபம், ராத்திரி ஆனா கொஞ்ச நேரம் ஜெபம், இந்த நேரம் பூரா வேலை செய்யறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கு. புரிஞ்சுதா ஐயா நடுவரையருக்கு? நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு நேரம் கிடையாதுங்க. அப்போ முழுமையா ஊழியம் செய்யறதுக்கு ஊழியக்காரங்களால மட்டும்தான் முடியும். எழுப்புதல் பணி செய்யறதுக்கு ஊழியக்காரங்களால மட்டும்தான் முடியுங்க. வசன ஆதாரம் கூட என்கிட்ட இருக்கு. நான் இப்போ எதிர்த்தரப்பு அணியினர்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். ஊழியக்காரங்கன்னா யாரையா? தேவனுக்காக ஊழியம் செய்யறவங்க தான் ஊழியக்காரங்க. நடுவர்களே நல்லா கேட்டுக்கோங்க. தேவனுக்காக ஊழியம் செய்யறவங்க தான் ஊழியக்காரன். அப்ப ஊழியக்காரங்க ஐயா தேவனுக்காக ஊழியம் செய்ய முடியும். விசுவாசிகள் எப்படி ஊழியம் செய்ய முடியும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நான் ஆதாரத்தோடய வந்திருக்கேன். ஆதாரத்தை சொல்லுங்க. ஆமா, அப்போ சொல்ல 8வது அதிகாரத்துல சபைக்கு துன்பம் உண்டான காலத்துல நீங்களே பாருங்க. சபைக்கு துன்பம் உண்டான காலத்துல அப்போ சில காலத்துல எல்லாரும் சிதறி போனாங்க. ஜனங்கள் சிதறி போனாங்க. அப்போ சிதறி போன ஜனங்கள் எல்லா உலகம் சுவிசேஷம் சொன்னாங்க. ஆனா எந்த ஒரு ரிசல்ட்டுமே பெருசா வந்த மாதிரி தெரியும். ஆனா பிலிப்புங்கிறவரை பாருங்க, அவர் கொஞ்சம் அற்புத அடையாளமா செஞ்சு அந்த அற்புத அடையாளங்கள் மூலமா பார்க்க வந்த ஜனங்கள்கிட்ட ஊழியம் செஞ்சனால சுவிசேஷம் சொன்னனால 3000 பேர் 5000 பேர் சபைக்கு கூடி வந்தாங்க. ஐயா நல்லா நோட் பண்ணிடுங்க. அப்புறம் அது அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள்ல 3வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பேதுருவும் யோவானும் சபைக்கு போகும்போது ஊழர்கள், குருடர்கள், சப்பானிகள் இப்படி எல்லாரையுமே குணமாக்குனாங்க. அப்போ அந்த சபைக்கு வரக்கூடியவங்க எல்லாரையுமே அந்த அற்புத அடையாளங்கள் மூலமா கிறிஸ்துவ பிரதிபலிச்சு எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் சொன்னாங்க. அங்க பெரிய எழுப்புதல் உண்டாச்சியா? இது யாரு? ஊழியக்காரங்களால தான் வந்துச்சு. இது புதிய ஏற்பாடு காலத்துல மட்டும் இல்லையா, பழைய ஏற்பாடு காலத்துல யோனாங்கிறவரை பாருங்க. யோனா சுவிசேஷம் சொல்ல போமாட்டேன்னு சொன்னாலும் அவரை கடல்ல தூக்கி போட்டாலும் கடல் கடந்து வர வச்சது கடவுள் மீனை கொண்டு அவரை நினைவு பட்டணத்துக்கு போக வச்சு நினைவு பட்டணத்தை முழுவதுமே எழுப்புதலுக்கு உள்ள கொண்டு வந்தது யாரையா? ஊழியக்காரங்களால தானே. யோனாங்கிற ஊழியக்காரங்களால தானே. இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, எழுப்புதல் பணி சிறக்க செய்யறதுக்கு ஊழியக்காரங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். சிக்காகோல வந்ததுக்கு ரொம்ப அருமையா பேசுறாங்க. இவங்க இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, ஊழியக்குழுல போய் பேச வேண்டிய ஆளு. நமக்கு இன்னைக்கு நம்ம மத்தியில பேசியிருக்காங்க. சொன்ன கருத்துக்கள் நம்ம பார்த்தோம். வசனத்தின் அடிப்படையில சில பிலிப்பு, பேதுரு, யோவான் பழைய காலத்துக்கு போயிட்டாரு. அந்த யோனா அவங்க வாழ்க்கையை முன்னிட்டு அவர்கள் பணி செய்ததுனால அநேக கிராமங்கள் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டதுங்கிற ஒரு நல்ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல கருத்து, அது வரவேற்கத்தக்கது. இப்போ இதுக்கு எதிராக 3 தேசத்தை விட்டு நம்ம மத்தியில வந்திருக்கிற வெடிகுண்டு பேச்சாளர் விக்னேஷ் அவர்கள் எப்படி வெடிக்க போறான்னு இப்ப பார்க்க போறோம். எல்லாம் கரகத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. நல்ல வெடிப்பாங்க. சபை ஊழியருக்கும் உதவி ஊழியருக்கும் நடுவர் அவர்களுக்கும் எங்களுக்கு எதிர்த்து பேசுறதுக்கும் எதிர் பேச்சாளர்களுக்கும் என்னுடைய பேச்சை கேட்க உங்களுக்கும் சபை எல்லாருக்கும் தெரிந்து கொள்கிறேன். என்னுடைய கன்செப்ட் நான் வரேன். சகோதரர்கள் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஆடு மேய்ப்பர் பார்த்தீங்கன்னா ஆடு குட்டி போடுமா, ஆடு மேய்க்கிறவங்க குட்டி போடுவாங்களா? ஆடுதான் குட்டி போடும். நடுவர்களே, மேய்ப்பர் குட்டி போட மாட்டான், ஆடுதான் குட்டி போடும். எனவே எழுப்புதலில் ஊழியர்கள் விசுவாசிகள் தான் எழுப்புதலை கொண்டு வரணும். சமாரியா செய்ய பாருங்க. கர்த்தர் இயேசுவை வெளிப்படுத்தின உடனே ஊருக்கு போய் என்ன சொன்னாங்க? தேவனை பார்த்தேன். தேவன் சொன்ன எல்லா காரியத்தையும் அவங்க சொல்லி அந்த ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. நம்ம பேதுரையாவை பாருங்க. நீங்களே உங்களை அந்த காலத்தில் நின்று வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படுத்து தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியிலே சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஆண்டவர் விசுவாசிகளை அவரோட புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு தான் தெரிஞ்சு கொண்டிருக்காங்க.
தவிர்த்துட்டு அவங்க சொந்த வேலைகளையும் உலக காரியத்தை மட்டும் செய்யறதுக்காக தெரிந்து கொள்ளப்படல. எது நடிகர்களை பார்த்தா ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க வந்து ரசிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 150 வருஷம் ஆச்சு. 150 வருஷம். 15 வருஷம். 15 வருஷம், 150 வருஷம். வருஷத்துக்கு ஒரு ஆத்மான்னு பார்த்தா கூட 150 ஆத்மா, 15 ஆத்மா, 125 ஆத்மா. நம்ம புது சபை கட்டி அந்த சபைக்கு நம்ம போயிருக்கோம். உட்கார்ந்து நமக்கு இடம் வந்திருக்காது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஊழிய பணி செய்யறது வந்து பாஸ்டரை விட விசுவாசிகளுக்கு தான் முக்கியமான காரியம். என்னன்னா, நம்மள வந்து எல்லா மக்களும் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாங்க. நம்ம ஒரு நாள் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எல்லா மக்களுமே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கண்ணில் வந்து நிறைய பேர் திங்க் பண்றாங்க. நம்ம எல்லாருமே வந்து ஒண்ணுதான். சபையில் உள்ளவங்க மட்டும் இல்ல, சபையில இல்லாதவங்களும் நம்ம என்ன பண்றோம், நம்மளோட காரியத்துக்காக தான் ஓடிட்டு இருக்கோமே தவிர்த்துட்டு நம்மளுக்காக தான் ஜெபிச்சுட்டு இருக்கோம். எல்லா காரியம் நமக்காக தான் பண்ணுறோம். சண்டே மட்டும் சர்ச்சைக்கு வந்து பாடுறோம், ஆராதிக்கிற எல்லா காரியமும் பண்றோம். நம்ம யாருக்காகவும் ஜெபிக்கிறதும் இல்லை, அவங்களுடைய காரியத்தை விசாரிக்கிறது இல்லை, எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, எழுப்புதலுக்காக இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம ஜெபிச்சோன்னா தேசத்துல எழுப்புதலுக்காக. இந்த வாய்ப்பு தந்த எல்லாருக்கும் நன்றி. வெடிகுடி பேச்சாளர் வந்து வெடிச்சு தள்ளிட்டாரு. நிறைய கருத்துக்கள் நம்ம பார்க்கிறோம். ஆடு குட்டி போடுமா, மேய்ப்பன் குட்டி போடுவான்னா, அப்ப ஆடுதான் குட்டி போடும் அப்படிங்கிறத முன்னிறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பாருங்க, சமாரிய ஸ்திரீ அப்படின்ற பெண்ணை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு அம்மா ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்க முழு ஊரு ரட்சிக்கப்பட்டுச்சு. அது நல்ல ஒரு கருத்து. இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டா நம்முடைய ஊரும் ரட்சிக்கப்படும். 10 பேர் இல்ல, ஒரு அம்மா. இத்தனை பேர் இருக்கோம். நம்ம நினைச்சா நிறைய காரியங்களை செய்யலாம் அப்படிங்கிறத வெடிச்சு தள்ளி இருக்கிறாரு விக்னேஷ் அவர்கள். இப்ப அடுத்ததாக இதற்கு எதிராக பட்டிமன்ற புரட்சியாளர் அவர் ஒரு பெரிய புரட்சி இப்ப பண்ண போறாரு. வாங்க ராஜா அவர்கள். ஆண்டவராகிய தேவனுக்கும் அன்பார்ந்த போதகர் அவர்களுக்கும் அன்பார்ந்த நடுவர்களுக்கும் புரிந்த புரியாமல் பேசிக் கொண்டிருக்கும் எதிர்த்தரப்பினருக்கும் ஏதாவது புரியுமா என்று பார்த்துக் கொண்டிருக்கும் சபை விசுவாசிகளுக்கும் என் முதற்கேன் வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன். அருமையா ஒரு கேள்வி எதிர்த்திருக்கிறேன். ஆடு குட்டி போடுமா இல்லை மேய்ப்பன் குட்டி போடுவானான்னு. ஆடுதான் குட்டி போடும். அந்த ஆடு பிறந்த உடனே குட்டி போடாது நடுகிறவர்களே, அதுக்கும் ஒரு காலம் இருக்கு. அப்பதான் அது குட்டி போடும். ஆமா, கல்யாணம் முடிக்கணும்ல. அந்த மாதிரி தான் நாங்கள் சுவிசேஷம் பண்ணி செய்ய ஒரு காலம் இருக்கு. நாங்கள் எங்க குடும்பத்துக்கு எல்லா தேவையும் செய்து முடிச்சு எங்க கடமைகளை எல்லாம் முடிச்சுதான் ஊழிய பணி செய்ய வருவோம். நடுவர் அவர்களே, ராஜா அவர்களே, அப்போ ஒரு 60-20 வருஷம் வந்துருவீங்களா? அப்படி இல்லை நடுவர் அவர்களே. வசனம் சொல்றது, ஒரு குடும்பத்தை ஒருவன் சரியா நடத்தாவிட்டால் தன் மந்தை எப்படி நடக்க முடியும்? அதனால ஆதரவு வந்துச்சு, நிறைய நடக்க முடியும். எங்க குடும்பம் பொறுப்பு எல்லாமே முடிச்சு விட்டு ஊழிய பணி செய்ய வந்துருவோம் நடுவர் அவர்களே. அப்புறம் எங்களோட வாழ்க்கை முழுவதும் ஏற்றுக்கலாதானே ஏசு ஒன்று சொன்னார், நாங்கள் யுத்தம் பண்ணுவோம், நீங்கள் சும்மா இருங்கள் அப்படின்ட்டு. அதனால நாங்கள் சும்மா இருக்கிறோம். நாங்கள் அதுதான் நடுவர்களே. எனவே நடுவர்களை எங்களுக்கு அபிஷேகம் வராது, சுவிசேஷம் அங்கே வராது, தெரியாது. அந்த அபிஷேகம் எங்ககிட்ட இல்லை, அது ஊழியர்கிட்ட தான் இருக்கு. இத்துடன் என்னோட வார்த்தையை முடித்துக்கொள்கிறேன். பெரிய புரட்சியாளர் தான். புரட்சியா பெரிய புரட்சி பண்ணிட்டாரு. அவங்க சொன்ன வார்த்தைகள் நம்ம நிறைய வார்த்தை கவனிக்கணும். முதல்ல எதை கவனிக்கணும்? குடும்பத்தை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பேர் இருக்காங்க, இது தெரியாதியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். இது தெரிஞ்சாங்க பண்ண மாட்டோமா, தெரியல பண்ணல அப்படிங்கிற கருத்தையும் முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு சரவடியா பிடிக்கும்படி சரவடி பேச்சாளர் சிங்கப்பூர் சதீஷ் ராஜா அவர்களை கரங்களை தட்டி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தம் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்லயும் இந்த சிறப்பு பட்டிமன்றத்துல ஊழியம் விசுவாசிகள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுவதற்கு வாய்ப்பு தந்த தேவனுக்கு முதலாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பின்னர் இந்த ஏர்வாடி சாலமை சபையிலே இந்த பட்டிமன்றத்தை அரங்குவதற்கு வாய்ப்பு தந்த பாஸ்டர்களுக்கும் விளையாட பெற்ற விசுவாசிகளாகிய உங்கள் யாவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சரியாதான் பேசிட்டு அமர்ந்திருக்கிறோம்னு சொல்லி தப்பு தப்பா பேசிட்டு அமர்ந்திருக்கிறேன் எதிர்த்தரப்பு அணிவதற்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பவே பிடிச்சிட்டாரு.
மேலும் எங்கள் நடுவில் பிரைட்டா ஸ்மார்ட்டா கியூட்டா உட்கார்ந்திருக்கிற நடுவர் அவர்களுக்கும் முதற்க வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இங்க வெளியில ஐஸ். அதாவது நான் பேசுறதுக்கு தலைப்படனைக்கு எழுப்புதல் ஊழியம் செய்யறதுல வந்து விசுவாசிகளுக்கு தான் முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பேச வந்திருக்கிறேன். எனக்கு முன்னாடி பேசின முதல் தர போவதற்காரர் சார்ல்ஸ் என்ன சொன்னார்னாக்கி ஒரு அருமையான ஒரு கொஸ்டின் கேட்டாப்ல. என்னன்னாக்கி ஊழியக்காரன்னா யார் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு சரியான பதில விக்கி அவர்கள் சொன்னாங்க, தேவனுக்கு ஊழியம் செய்யறவங்க தான் ஊழியக்காரங்க. அவர் கேட்ட கொஸ்டினுக்கு அவரு 100% சரியான ஆன்சர் தான் சொன்னாரு. ஆனா அதை எதிர்த்தரப்பு அணியில வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னாக்கி தேவனுக்கு ஊழியம் செய்யறவங்க தான் ஊழியக்காரங்க அவர் சொன்னாரே தவிர ஊழியக்காரன் மட்டும் தான் தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லல, விசுவாசி தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடாதுன்னு அவங்க சொல்லல. அதனால நடுவர் அவர்களே, நீங்களும் அவங்கள மாதிரி அவசரப்பட்டு எதுவும் முடிவு எடுக்காம இருக்க வந்து நம்ம பக்கம் எழுதும்படி கேட்டுக்கிறேன். ரெண்டாவது என்னன்னாக்கி ஊழியம் வந்து விசுவாசி வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா பேசினாங்க. என்னன்னாக்கி ஊழியக்காரர் தான் ஊழியம் பண்ணாதான் அற்புத அதிசயம் நடக்குன்னு சொல்லி சார்லஸ் சொன்னாப்ப, அதே ஆண்டவருடைய வார்த்தை தான் என்ன சொல்றதுனாக்கி, நீங்க என்ன விசுவாசிச்சாலே போதும், என்னை காட்டிலும் பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்வாய் அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லியிருக்கு. அதே இப்போ நம்ம இன்னைக்கு சொன்ன சமாரிய பெண்ணை எடுத்துக்கணும். சமாரிய பெண் வந்து பெரிய ஊழியக்காரி ஒண்ணு கிடையாது. அவளும் ஒரு ஆண்டவரால விசுவாசிக்கப்பட்ட ஒரு விசுவாசி தான். அவ விசுவாசத்தினால அந்த ஊர் முழுவதுமே பிரச்சனைக்குள்ள வழிநடத்த ஒரு விசுவாசியால தான் முடிஞ்சிச்சு, ஊழியக்காரராக முடியல. அதனால விசுவாசம் வந்து இருந்ததுன்னா நம்மளும் அந்த சபையில வந்து அநேக விசுவாசியா தான் கூடி இருக்கிறோம். விசுவாசம் நமக்குள்ள இருந்தாலே நம்ம வந்து ஆண்டவருடைய பணியை வந்து நம்ம செய்யணுங்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு மேல வந்து கடமை. அதனால சபை விசுவாசி மக்களுக்கு தான் முழு பொறுப்புமே அதிகமா இருக்குது ஊழியத்துல அப்படின்னு சொல்லி தான் நான் பேசுறேன். ரெண்டாவது நம்ம ராஜா அவங்க பேசுறது வந்து எனக்கு ரொம்ப வேடிக்கையா தான் இருக்கு. சொல்லணும்னா அவர் வந்து குடும்பத்தை பார்க்கணும்னு சொன்னாரு. அதுல எனக்கு எந்த விதமான ஆச்சரியப்படையும் இல்லை. குடும்பத்தை பார்க்கணும் தான். ஆனா குடும்பத்தை பார்த்தாலும் அதோட சேர்ந்து ஊழியத்தையும் பார்க்கணும்னு தான் நான் சொல்றேன். அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. என்னன்னாக்கி நான் கடைசி காலத்துலதான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. அவருடைய கடைசி காலம் எப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் விளக்க முடியுமா என்னன்னு தெரியல. அதுக்கு ஆனா அவர் சொன்ன கடைசி காலத்துக்கு நான் ஒரு டெமோ அவருக்கு காமிக்கிறேன். வேற யாரும் இல்ல, நமக்கு முன்னோடியா நம்முடைய சபையில வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம ராஜா சாரோட அம்மாவே எடுத்துக்காங்க, இல்ல எங்க அம்மாவை எடுத்துக்காங்க. அவங்களால வந்து உட்கார முடியாது, உட்கார்ந்தா எழுப்ப முடியாது, எழுப்புனா நடக்க முடியாது. எதிர்த்தரப்படிய ராஜேஸ்வர அவர்களே, நீங்க சொன்ன கடைசி காலம் வந்து அதுதான். எப்படி நம்ம வந்து முழு பலத்தோட இருக்கும் போது நீங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க குட்டிங்க அப்படின்னு சந்தோஷமா இருந்துக்கிறீங்க. கடைசி காலத்துல எழுப்ப முடியாம இருக்கும் போது ஆண்டவர் கண்ணி ஊழியம் செய்ய போறீங்களா? என்ன ராஜேஸ்வர அவர்களே, நீங்க சொல்றது வந்து வேடிக்கையான ஒரு விஷயம். அதாவது நம்ம வந்து அதாவது உனக்கு கொஞ்சம் நாள் இருக்கும் போதே வந்து நீ ஊழியம் செய்வீங்க நான் சொல்றேன்னு தவிர, நீங்க வந்து முழுசு எந்திரிக்க முடியாம இருக்கும் போது எப்படி ஊழியம் பண்ணுவீங்க? உங்களை 10 பேருக்கு 10 பேர் வேணும். இதுல நீங்க 10 பேருக்கு எப்படி ஊழியம் செய்ய முடியாது சார்? அதனால நீங்க வந்து உங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு அதோட சேர்ந்து சுவிசேஷ பணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிதான் என்னோட தாக்கம். விசுவாசிகளுக்கு வந்து அது முழு பொறுப்பு இருக்குது. அதனால விசுவாச மக்களாகி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சுவிசேஷ பணி செஞ்சாதான் அதுல வந்து பெரிய எழுப்புதல் இருக்கும். நான் வந்து எதிர்த்தர பணிகிறத வந்து தாக்கி பேசுன்னு சொல்லி எதுவும் சங்கடப்பட கூடாது. மன்னிக்கவும் நடுவர்களே, அவங்க வந்து மெத்துசலாவுடைய பேரை நேரம் சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க 969 வருஷம் இல்லை, அதோட மேல வாழ்ந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். அதனால நீங்க எத்தனை வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாலும் சரி, நீங்க இருக்கிற ஆயுசு ஃபுல்லாவே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது ஊழியம் செய்யறதுக்கு நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க. கடைசியில் ஒரு விஷயம் சொன்னாப்ல, என்னன்னாக்கி எனக்கு வந்து சுவிசேஷம் சொல்றதுக்கு வராது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு வந்து அந்த இடம் தான் இருக்கும். ஏன்னா அதை வந்து எப்படி பண்ணணும், அதை யார்கிட்ட போய் சொல்லணும், எப்படி நேரத்துல சொல்லணும் அப்படிங்கிறது வந்து அனைவருக்கு வந்து நம்ம தெரியாம இருக்கலாம். அதுக்குதான் இப்போ நம்ம இந்த ஏர்வாடி சாலமை சபையில வச்சு ஒரு சீசத்துவ பயிற்சி முகாம் நடக்குது. அதுல வந்து நம்ம வந்து எப்படி ஊழியம் செய்யணும், யாருக்கிட்ட போய் சொல்லலாம் அப்படிங்கிற அநேக விஷயத்த வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதுல நிறைய பேர் கலந்து இப்போ அடுத்த வருஷத்துல என்னமோ ஏர்வாடியில வந்து பெரிய எழுத்துல வரப்போதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எதிர்த்தர பணியினரே நீங்களும் அந்த கிளாஸ்ல கலந்துக்கிட்டு ஊழியம் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ஆட்சி மாதம் வந்து ரொம்ப முக்கியம். ஆண்டு வந்து சீக்கிரத்துல வர போறாரு. அதனால நீங்களும் அந்த கிளாஸ்ல கலந்துக்கிட்டு ஆண்டவருடைய பணியை செய்யறதுக்கு ஆயத்தப்படுறதுக்கு நான் கேட்டுக்கிறேன். ஆகவே விசுவாசிகள் வந்து நம்ம வந்து இந்த உலகத்துல இருக்கிறது வந்து உலகத்தோடு ஒன்றி வாழ்வதற்கு மட்டும் அல்ல, நம்மளை வச்சு அநேகரை வந்து ரட்சிப்புக்குள்ள வழிநடத்துறதுக்கு ஆண்டவர் வந்து சித்தமுள்ளவராக இருக்கிறார்.
அதனால இந்த சுவிசேஷ எழுப்புதல் பணியில வந்து நம்ம விசுவாசிகளாகி நம்ம எல்லாருக்கும் தான் அதிக பணி இருக்குது அப்படின்னு சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரவடி சதீஷ் அவர்கள் அருமையாக பேசினார்கள். இப்ப 4 பேருமே தங்கள் தரப்புல தன்னுடைய கருத்துக்களை பேசி இருக்கிறாங்கன்னு சொல்றதை வெடிச்சிருக்கிறாங்க. 4 பேர் நம்ம கரங்களை தட்டி வரவேற்கலாம். இப்போ அடுத்த கடைசி இடி ஏன் மேல விழுந்திருப்போம். நான் இவளுக்கு ஆதரவா சொன்னா இவங்க ஒன்றிலன்னு பண்ணிடுவாங்க, இவளுக்கு ஆதரவா சொன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அதனால ஒரு நல்ல முடிவை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையா இருக்குது. இப்போ சொன்ன கருத்துக்கள் நம்ம சற்று நம்ம கவனிக்கலாம். இது நம்முடைய நேரம். முதல்ல சாட்டையடி பேச்சாளர் சிகாகோ சார்லஸ் சொன்னாங்க, ஊழியக்காரர்கள் அந்த சுவிசேஷ பணியில அவங்க தவறாம செய்யணும், அற்புத அடையாளங்களோடு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை குறிப்பிட்டு நம்ம பார்த்தோம். அப்போ அதை நம்ம கவனிக்கணும். ஊழியக்காரர்கள் தங்கள் சுவிசேஷ பணியை தொடர்ந்து செய்யணும், அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த ஊழியக்காரர்கள் அந்த பணியை தொடர்ந்து செய்யணும் நம்ம பார்த்தோம். அதுக்கு புதிய ஏற்பாடு மாத்திரமல்ல, பழைய ஏற்பாடுல எடுத்து அநேக சத்தியங்களை சொன்னாங்க. அதே மாதிரி நியூயார்க், லண்டன், சவுதி அரேபியாவை சேர்ந்த விக்னேஷ் அவர்களும் கூட அவர்கள் தரப்புல ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, ஒரு பெண் ஒரு பெரிய பட்ட ரட்சிப்புக்கு காரணம் என்பதை ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொன்னாங்க. அதுவும் நமக்கு வேதாகமத்தில் எழுதப்பட்ட ஒரு சம்பவம் தான். அப்படின்னா நம்மளும் கூட அதுல கவனம் வைக்கணும், நம்மளும் அந்த சுவிசேஷ பணியை செய்யணும். அதே மாதிரி பார்க்க அடுத்தது புரட்சி பேச்சாளர் சிலோன் ராஜா அவர்களும் தங்கள் தரப்புல இருந்து ஒரு பெரிய புரட்சி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன காரியம்னா எங்க குடும்பத்தை நாங்க கவனிக்கணும் அப்படி சொல்லிட்டு குடும்பத்துக்கு நம்ம கண்டிப்பா நன்றாய் நடத்தணும், அதுவும் வசனம் சொல்லுகிற ஒரு காரியம் தான். அதோட இன்னொரு காரியம் சொல்லி எங்களுக்கு தெரியாதுங்கிற காரியத்தை முன்னிறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. தெரியல அதனால செய்யல அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. அநேக அறியாமை தெரியாமைனால நம்மளால நிறைய காரியங்களை செய்ய முடியறதில்லை, அதை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. கடைசியாக சரவடி பேச்சாளர் சிங்கப்பூர் சதீஷ் ராஜா அவர்கள் நமக்கு அதற்குரிய பதில்களை கொடுத்திருக்கிறாங்க. முதல்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அடுத்தது கேள்விப்பட்ட கேள்விகளுக்கும் நல்ல பதில்களை கொடுத்திருக்கிறாங்க. உங்க ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, எல்லா தேவர்களிலும் கண்டிப்பா ஊழியம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அவங்க இன்னும் ஆணித்தனமா சொல்லியிருக்கிறாங்க. ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்யணுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, அவங்க மாத்திரம்தான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு வேதாகமத்துல எங்கேயுமே சொல்லப்படலை. அப்படின்னா அது எல்லா வேலையும் விடுத்த கடமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இறுதி தீர்ப்பு சொல்வதற்கு முன்பாக 2 வசனங்களை மாத்திரம் வாசித்து நான் இறுதி தீர்ப்பை சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதுல 16ஆம் வசனத்துல பவுல் இப்படியா சொல்றாரு, சுவிசேஷத்துக்கு நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. இது பவுல் என்கிற ஒரு ஊழியக்காரருடைய வார்த்தை. ஊழியக்காரர்கள் சுவிசேஷத்திற்காக பிரயாசப்பட வேண்டும். அதே சமயத்துல இன்னொரு வேதவசனம் இவ்வாறு சொல்லுது, 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் அது 23ஆவது வசனம். பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். பாருங்க, ஊழியக்காக ஊழியம் செய்ய வேண்டியது கடமை என்பதை போல சகல ஜனங்கள் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருமே வந்துடுறோம். சிறியவங்க, பெரியவங்க, ஏழை, பணக்காரர் எல்லாருமே வந்துடுறோம். அப்ப ஊழியக்காக ஊழியம் செய்ய வேண்டியது அவருடைய கடமை. அதே போல ஒவ்வொரு விசுவாசிகளும் சுவிசேஷ பணிக்காக பணி செய்ய வேண்டியது அவனுடைய கடமையாகவும் இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் நம்மளை அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிதான் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆக இறுதி தீர்ப்பாக ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்ய வேண்டும், விசுவாசிகளும் ஊழியம் செய்ய வேண்டும். இரு திறத்தாரும் ஒன்றாய் இணைந்து ஊழியம் செய்யும் பொழுது இந்த தேசம் ரட்சிக்கப்படும், நம் ஏர்வாடி பட்டணம் ரட்சிக்கப்படும். இந்த பகுதிகளை நாம் கலக்குவோம், இணைந்திடுவோம், ஊழியம் செய்திடுவோம், ஆத்துமாக்களை கர்த்தருக்காக சுதந்திரிப்போம். வாய்ப்பளித்த தேவனுக்கும் போதகர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம்.